ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சமையல் அகிலாஸ் கிச்சன் இன் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான, அதே சமயம் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே கண்டிப்பாக விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஸ்நாக்குன்னு சொல்லலாம், இல்லை குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் இதை கட்டி கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ளே ரொம்பவே க்ரீமி அண்டு சீஸியாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். ஏதாவது உங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி சமயத்தில் இதை செஞ்சு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. இதுதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்ததுன்னா என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி என்னுடைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ தான் நான் புதுசாக போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இப்போ செய்முறை எப்படிங்கிறத நாம் பார்ப்போம். இந்த க்ரீமி சிக்கன் பிரெட் பேக்கெட் செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். எலும்பு இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க, அதனால் போன்லெஸ் சிக்கன் தான் இந்த ரெசிபிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த சிக்கனை உப்பு போட்டு நல்லா கழுவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அந்த சிக்கனையும் கட் பண்ண சிக்கனையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப பெரிய பீஸாக கட் பண்ண வேணாம், ஒரு 1 இன்ச்சு சைஸுக்கு நீங்கள் கட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பிறகு சிக்கன் ஜஸ்ட்டு மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். எனக்கு 1.5 கப்புக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 1.5 கப்பு தண்ணியை இதில் சேர்த்துக்கிறேன். பிறகு இதில் கொஞ்சமாக நாம் மிளகுத்தூளையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. பிறகு மூடி போட்டு இந்த தண்ணியெலாம் நல்லா வத்துற வரைக்கும், அப்படி இல்லை அப்படின்னா சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் நல்லா வேக வச்சுக்கோங்க. நான் பிராய்லர் கோழி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு, நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், தண்ணி மட்டும் கொஞ்சமாக இருக்குது. அதை நான் மூடியை எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் நீங்கள் லைட்டாக கிளறினாலே உங்களுக்கு தண்ணி எல்லாமே மோஸ்ட்லி போயிடும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாம் இதை இந்த ஷ்ரெட்டட் சிக்கன் மாதிரி ஆக்கணும். ஸோ உதிரியாக சிக்கன் வரணும். அதனால் நான் லைட்டாக இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கிறேன். இது மிக்சியில் போட்டு அரைக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி கொத்தி விட்டாலே உங்களுக்கு சிக்கன் நல்ல உதிரியாக பஞ்சு வந்துடும். ஏன்னா சிக்கன் ஏற்கனவே நல்லா வெந்திருக்கு இல்லையா. ஸோ லைட்டாக இந்த மாதிரி பண்ணாலே உங்களுக்கு அழகாக ஷ்ரெட்டட் சிக்கன் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வேறு ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை நம்ம சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துருக்கேன். நான் சால்டட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் அன்சால்டட் பட்டர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ வெண்ணெய் நல்லா உருகின பிறகு நம்ம இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை தூளாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதையும் நம்ம சேர்த்து வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட 1/2 கப்பு மைதா மாவு நம்ம சேர்த்துக்கலாம். மைதா மாவு சேர்த்த பிறகு நம்ம நல்லா வெங்காயத்தை கூட நல்லா இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா உங்களுக்கு லைட் எல்லோயிஷ் கலர் உங்களுக்கு இந்த மைதா மாவு மாறும். அந்த சமயத்தில் நாம் கொஞ்சமாக இது கூட பால் சேர்க்க போகிறோம். எனக்கு 1.5 கப்பு பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதை உடனே எல்லா பாலையும் அட் அ டைம் நம்ம சேர்க்காம கொஞ்சமாக சேர்த்து உடனே கிளற ஆரம்பிங்க. திரும்பவும் கொஞ்சமாக சேர்த்து உடனே கிளற ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் அட் அ டைம் எல்லாமே சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மைதா மாவு கட்டி ஆகிடும். அப்போ நல்லா உங்களுக்கு அது க்ரீமியாக வராது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே மாதிரி இந்த மாதிரி கிளறும்போது நீங்கள் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் கிளறிக்கிட்டே இருங்க. அப்போ இது கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், எனக்கு நல்லா கொஞ்சம் கட்டியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் என்னோடய மீதி 1/2 கப்பு பால் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதையும் நான் இதை கூட சேர்த்து நல்லா கிளறிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கிளற நல்ல ஒரு க்ரீமியாக வந்திருக்கு பாருங்கள். அதாவது ரொம்ப கட்டியாகாமல் நல்லா க்ரீமி அண்ட் சாஃப்ட் டெக்ஸ்சராக மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதுதான் கரெக்டான பக்குவம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் கிளறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஷ்ரெட்டட் சிக்கன் இருக்குது இல்லைங்களா, அதாவது உதிரியாக பண்ணி வச்சுருக்கிற சிக்கன், அதை நாம் இப்போ இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நீங்கள் கிளற சிக்கனே நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதுதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அப்போது
இப்போ இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் மிளகை வந்து நான் நசுக்கி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நான் இதில் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒன்றும் பாதியமாக தான் நான் வந்து மிளகு வந்து நசுக்கியிருக்கேன். உங்களுக்கு வந்து பவுடராக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்ல பவுடராக்கி கூட இதில் சேர்த்துக்கலாம். பிறகு 1/2 டீஸ்பூனுக்கு ஒயிட் பெப்பர் பவுடரை வந்து நான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நாம் கொஞ்சமாக ஆரிகனோ இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது கொஞ்சமாக சேர்த்தா போதும். பிறகு கொஞ்சமாக இட்டாலியன் ஹர்ப்ஸையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு வாசமும் ஒரு டேஸ்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். பிறகு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பை வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக சேருங்க. ஏன்னா நம்ம சிக்கன் வேக வைக்கும் போது கூட நம்ம உப்பை வந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம நல்ல ஒரு கிளறிக்கலாம். நல்லா கிளறின பிறகு நாம் இதில் 1/4 கப்புக்கு நான் செட்டார் சீஸை வந்து நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதை வந்து நீங்கள் துருவியும் சேர்க்கலாம், இல்லை அப்படியே கூட நீங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி செட்டார் சீஸுக்கு பதிலாக நீங்கள் மோசரல்லா சீஸையும் சேர்த்திங்க அப்படின்னா நல்ல சீஸியாகவும் ரொம்பவே க்ரீமியாகவும் இது வரும். செட்டார் சீஸ் வச்சு நீங்கள் கிளறும்போது கொஞ்சம் ஒரு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. அதே மாதிரி இது ஒரு 2 நிமிஷத்துலேயே வந்து உங்களுக்கு சீஸ் வந்து நல்லா உருகி நல்லா வந்துடும். பிறகு இது கூட நாம் பார்ஸ்லி லீவ்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணலாம். என்கிட்ட பார்ஸ்லி வந்து இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நம்ம ஒரு கொத்தமல்லி இதை வந்து நான் சேர்த்துருக்கேன். ஸோ கொத்தமல்லியும் சேர்த்து ஒரு கிளறிட்டு நீங்கள் அடுப்பை அணைச்சிடலாம். இது வந்து ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து இந்த சிக்கன் வந்து லைட்டாக ஆறட்டும். சிக்கன் வந்து நல்லா ஆற சமயத்தில் நம்ம பிரெட் ஸ்லைஸஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக இப்போ வந்து நம்ம ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதோட சைடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு பிறகு ஒரு சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம். நல்லா மெலிசாவே திரட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் திரட்டி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்லா அந்த ப்ரெட்டு வந்து நல்ல ஒரு ஷீட்டு மாதிரி, நல்ல ஒரு தின் ஷீட் மாதிரி ஆகிடும். அப்போ வந்து உங்களுக்கு அதை ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ அந்த ப்ரெட்டில் வந்து ஒரு சைடில் வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம பண்ணியிருக்கிற சிக்கன் வந்து நம்ம வைக்கலாம். ஸோ வச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அதோட எண்டு வரும்போது நான் வந்து மைதா பேஸ்ட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் மைதாவும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நான் நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணியிருக்கேன். அதை வந்து லைட்டாக அந்த எட்ஜில் நீங்கள் தடவிட்டு லைட்டாக அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக ஒட்டிடும். அதே மாதிரி இந்த சைடு கார்னர்ஸ் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதுலேயும் வந்து கொஞ்சமாக மைதா வச்சு நீங்கள் அழுத்தி விட்டீங்க அப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு பிரெட் பேக்கெட் வந்து அழகாக ஃபார்ம் ஆகிடும். இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் மைதாவில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கார்ன்ஃப்ளவரில் கூட நீங்கள் பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு கரெக்டாக ஒட்ட வந்து யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள், எல்லா சைடும் வந்து நம்ம இந்த பேஸ்ட்டு போட்டு நல்லா சீல் பண்ணுற மாதிரி எல்லாம் கரெக்டாக மூடி வச்சாச்சு. இதே மாதிரி நம்ம நமக்கு தேவையான அளவு நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து நீங்கள் உடனே வேணும்னாலும் நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் உங்களுக்கு கெடாமல் வரும். ஸோ எப்போ தேவையோ அப்போ மட்டும் வெளியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை வறுக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெயை வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு பண்ணிக்கலாம். பிறகு இந்த பிரெட் பேக்கெட்ஸை வந்து ஒரு 2லேருந்து ஒரு 3 மட்டும் போட்டு நல்லா நீங்கள் வறுத்துக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறமாக ஆற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. ப்ரெட்டோட எல்லா சைடும் வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக குக் ஆகிறதுக்காக லைட்டாக நீங்கள் அதை சுற்றி விட்டுக்கிட்டே இருங்க. அப்போ தான் வந்து 2 சைடுமே வந்து கரெக்டாக குக் ஆகும். அதே மாதிரி லைட்டு ப்ரௌன் கலரும் வந்து 2 சைடும் வந்து கரெக்டாக வரும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி இப்போ குக் ஆகிடுச்சு நமக்கு. இப்போ எல்லா சைடும் வந்து அழகாக லைட்டு ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சீஸி சிக்கன் பிரெட் பேக்கெட்ஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் சில்லி சாஸ் கூடயோ மயோனைஸ் கூடயோ இல்லை டொமேட்டோ சாஸ் கூடயோ வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெளியே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து நல்ல சாஃப்டாகவும் அதே மாதிரி க்ரீமியாகவும் சிக்கன் வந்து இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான சிக்கனாகவும் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது காய்கறி வேணும் அப்படின்னா கூட கொஞ்சமாக கேரட்டு, குடமிளகா அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பீஸாக நறுக்கி கூட நீங்கள் இந்த சிக்கன் கூட சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். அது எதுவுமே சேர்க்காம கூட சிக்கன் மட்டுமே வச்சு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து நம்ம மாவு எதுவும் பிசையாமல் ப்ரெட்டை வச்சு பண்ணுறதுனால நமக்கு வேலையும் வந்து ரொம்பவே சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி இது ஏதாவது பர்த்டே சமயத்தில் வந்து நீங்கள் பார்ட்டி ஸ்நாக் மாதிரி கூட இதை பண்ணி வைக்கலாம். கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். கண்டிப்பாக குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு புதிய வீடியோவுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. ரசித்து ரசித்து சமைங்க, ருசித்து ருசித்து சாப்பிடுங்க.